ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். இங்கே பாருங்கள், இந்த முருங்கை செடி கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி இருந்து திருப்பி மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெளியிலலாம் அனாமத்தாக இருக்க கலைங்கள்லாம் அவ்வளோ அழகாக வருதுங்க. நம்ம பார்த்து பார்த்து வச்சு அதை பராமரித்தா அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம் எப்போதான் வந்து நல்லா வந்து செடி சூப்பராக வருது அப்படின்றத. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டுட்டு தானே இருக்கோம். அடுத்து பாருங்கள், கரும்பு செடி. ஸோ இது வந்து அடுத்த பொங்கலுக்கு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றதையும் பார்ப்போம். ஏன்னா நல்லா வந்து இப்போ தான் க்ரோத் வந்திருக்கு. பக்கத்தில் 2 கிளையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்து ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து ஆல்ரெடி டிடி நேச்சரில் பார்த்துருப்பீங்க. இந்த செடியை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி 3 கலர் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி எல்லோ, ரோஸ்லேயே வந்து 2 இருக்கும் இல்லையா, ஒன்று பிங்க்காக இருக்கும், ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கும் உள்ள ட்ராகன் ஃப்ரூட். ஸோ அது வந்து 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னு சொல்லி வேரியண்டி கொடுத்தாங்க. அதை வச்சு நல்லா வந்து துளுத்து வந்தது. மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே அங்கே ஒரு மாதிரி பட்டு போச்சு செடி. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்து கார்டன்லேயே வச்சு விட்டுடலாம். அங்கே வந்து போஸ்டெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணேன், அப்போவுமே வரல. இங்கே நட்ட பிறகு இது வந்து இங்கே பாருங்கள். ஸோ அடுத்த துளிர் வந்திருக்கு. ஸோ இந்த மண்ணுக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி துளுக்க ஆரம்பிச்சிருக்கு செடி அப்படின்னா. இது வந்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். பப்பாளி செடியெல்லாம் கூட நல்லா வந்து வருது. இது வந்து நெல்லி மரங்க. வீட்டில் வந்து வாஸ்துப்படி நெல்லி செடி வந்து வளர்த்தோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. கொஞ்சம் அது டீட்டெயிலாக சொல்லணும், அதனால தான். முழுநெல்லி மரம் இது இங்கே இருக்கிறது. இன்னொன்று வந்து அரளநெல்லி இருக்குது இல்லையா, அதையுமே வந்து வைக்கிறது நல்லது. ஸோ அதை கூடிய சீக்கிரம் நான் அதையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கார்டனில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், சங்குப்பூ செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வரும் க்ரோத்து. காஞ்சி நிறைய ஒரு மாதிரி இருந்தது. ஸோ சங்குப்பூ செடி நல்லா வரும். கம்பளி பூச்சி பாருங்கள், அதுக்குள்ளே மேலே ஏறிச்சு. செடிக்குள்ளவே வரலை, அதுக்குள்ளே கம்பளி பூச்சி ட்ரெஸ் மேலே ஏறிச்சு. அதுக்கே பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வருவேன் கார்டனில். பாம்பே வரும் சில டைமில். ஸோ துளிர் வந்து வரும்பொழுது செடி கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா நம்ம தண்ணி தான் விட முடியலைங்க செடிங்களுக்கு. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாரத்தில் 1 நாள் தான் வந்து விடுற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் 1 நாள் எக்ஸ்ட்ராவாக, அதாவது வாரத்தில் இன்னொரு நாள் வந்து விட்டுருவேன். இங்கே பாருங்கள், சுண்டைக்காய் செடி மருத்துவ குணம் நிறைஞ்ச செடிங்க. வீட்டில் ஒரு செடியாவது வைங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம வந்து அது வாரத்தில் 2 நாள் வந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இதை துவையலாகவும் அரைக்கலாம், காரக்குழம்பாகவும் வைக்கலாம். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. கொய்யா செடியுமே நல்லா வருது. ஸோ ரொட்டீன் விலாக் தான் நம்மளுடைய கார்டனில். பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து அழகாக கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து 4-5 கிளை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து துளிர்கள் வருது அப்படின்னாலே செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த செடிக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுத்தது இல்லைங்க. உரம் கூட நான் போட்டது கிடையாது. நடும்பொழுது போட்டதோடு சரி. அதுவும் ஆட்டு உரம், ஆட்டு சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டுகள் போடுறோம். அந்த காய்கறி வேஸ்ட்டு மட்டும்தான் நம்மளுடைய செடிக்கு. இங்கே பாருங்கள், அதான் தண்ணி விட்டு அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, அவரை செடி. ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அவரை செடி அவ்வளோ அழகாக அந்த ட்ரேயில் போட்டு நல்லா முளைச்சி வந்திருந்தது, சீட் ட்ரேயில். ஸோ அந்த ட்ரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து சீட் போட்டேன், நல்லா அழகாக துளுத்து வந்து அதுலேருந்து பிடுங்கி எடுத்து இந்த மாதிரி நடும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசையாகவும் இருக்குது செடிங்களை எடுத்து இந்த மாதிரி நடுறது. ஏன்னா விதைகளை வந்து அப்படியே தூவி விட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது எந்தெந்த விதை என்னென்ன செடி அப்படின்ட்டு. ஸோ அவரை செடி எந்த அளவுக்கு வந்து வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம கார்டனில் நிறைய மூலிகை செடிகளும் இருக்கும். இது வந்து முடக்கத்தான் கீரை, பச்சை மிளகாய் நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கங்கே ஒரு செடி அதுவாக தானாக முளைச்சி வர்றதும் இருக்குது. நான் சில விதை போட்டு வர்றதும் இருக்குது. இஞ்சி செடி என்னன்னு தெரியல, காஞ்சே போச்சு. நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இந்த பில்லெல்லாம் கொத்தும் பொழுது அதோட வேறு ஏதாவது அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாதனால மாஞ்செடியெல்லாம் அப்படியே வாடி இருக்குது. கட் பண்ண ப்ரோடிங் நீங்கள் பாருங்கள், ப்ரோடிங் பண்ண இடத்துல இருந்து நல்லா வந்து துளிர் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இது நல்லா வளர்ந்த பிறகு அடுத்த கட்டிங்ஸ் எப்போ அப்படின்றத நான் சொல்கிறேன். இது என்ன மரம் அப்படின்னு தெரியுதுங்களா? முருங்கை செடி. இந்த முருங்கை செடி வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு பூச்சடிச்சிச்சா இல்லை எதனால் காஞ்சி வாடி போச்சுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கட் பண்ணிவிட்டு மேலே ஆலோவேரா வந்து தடவி விட்டுட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக வராங்க. முருங்கை செடி நம்ம வீட்டில் ஒன்றாவது இருக்கணும்னு ஒரு ஆசை, அதனாலே வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் வந்து வெண்டைக்காய் செடி நட்டிருக்கேன். அது வந்து சண்டே நட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தான் நட்டது. அது அங்கங்கே ஒரு செடி வாடி இருக்குது. தண்ணி விடணும் இல்லையா? ஒவ்வொரு செடி அங்கங்கே கொஞ்சம் க்ரோத் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது என்னான்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூச்செடிகளை பார்க்கலாம். பூச்செடிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு செடியும் காமிச்சிட்றேன். இது வந்து கத்திரிக்காவா இல்லைன்னா தக்காளியே தெரியல. நான் சும்மா அந்த பிளேட்டில் போட்டுருந்தேன். அப்படியே துளுத்து வர்றதை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இங்கே பாருங்கள், மஞ்சள் மஞ்சளாக இருக்குது இந்த செடியில். இது என்ன அப்படின்னு பாருங்களேன். கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டங்கத்திரிக்காயில் ஏதாவது செய்யலாமா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. இது கத்திரிக்காய் செடின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டேன். ஆனால் இது கத்திரிக்காய் செடி கிடையாது. நல்லா பச்சையாக இருக்குது காய்கறி. இந்த மாதிரியும் இருக்குது. மல்லிச்செடியுமே நல்லா வருது. பூ எடுக்கிற ஸ்டேஜ் எப்போது, இனிமேல் தான் போகிறோம். இந்த செடியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இது வந்து பன்னீர் ரோஸ் செடி. இது வாங்கிட்டு வந்து வச்சேன், ஆனால் பூவெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை. கட் பண்ணி மட்டும் விட்டுட்டாங்க. நல்லா ஆல் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்து போயிட்டே இருந்துச்சு. கட் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் நல்லா செடி வர ஆரம்பிச்சிருக்கு துளுத்து. இதில் பூ எடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இது வந்து உண்மையிலேயே பன்னீர் ரோஜா தானா அப்படின்றதையும் செக் பண்ணலாம். இது ரெட் ரோஜா. ஃபஸ்ட்டு நம்ம கார்டனில் நட்டதே இந்த ரெட் ரோஜா தாங்க. சூப்பராக வருது. இங்கே பாருங்கள், இது வந்து பூத்து நல்லா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. பூ நம்ம வீட்டுக்கிட்டேயே இருந்தோம்னா தாங்க ஈஸியாக இருக்கும். நம்ம செடியெல்லாம் வந்து வளர்த்தோம்னா பூவெல்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி இருக்கப்போ கட் பண்ணி தலையில் வச்சுக்கலாம், சாமிக்கு வைக்கலாம். இங்கே பாரிஜாதம். ஸோ எத்தனை பூ பூத்து காஞ்சி இருக்கு பாருங்கள். முறுக்கு மாதிரி சவுண்ட் வருதா? அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த அளவுக்கு காஞ்சும் போயிருக்கு. அது பாருங்க, நிறைய பூ வந்து அந்த மாதிரி இருக்குது. நிறைய பூ பூத்தும் இருக்குது. இதை வந்து அதுவே தானாக விழுந்துடும். இருந்தாலும் நான் வந்து எடுத்து போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரோஜா செடியெல்லாம் நல்லாவே துளுத்து வருதுங்க. வெயிலில் எடுக்கிறேன். நல்லா ஒரு 3 மணி மேலே தான் இருக்கும், ஆனால் செம்ம வெயில். இது நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒரு ரோஜா செடிங்க. நான் வாங்கும்போது ரோஜா பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னென்னு தெரியல, குட்டி குட்டியாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பெருசாகவும் பூக்கும், நம்ம வந்து பராமரிப்பு இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருந்து வளர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும். நம்ம எப்போது ஒரு வாட்டி தானே வரும், அதனால தான். இன்னொரு டிப்ஸு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த கொயா செடியில் நான் வந்து இந்த துளிர் வந்து இந்த லாஸ்ட்டு இருந்த அந்த முனையை வந்து கிள்ளி விட்டுட்டோம். அது கிள்ளி விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து துளுத்துது பாருங்கள், 2-3 கிளையாக வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன செடியிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கிளைகள் அதிகமாக வரும், சீக்கிரமாக வந்து செடி வளர்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த கட் பண்ணி விட்டதெல்லாம் வந்து பாருங்களேன், நல்லா ஹைட்டாக போயிட்டே இருந்துச்சு. இதை வந்து சின்ன வயசுலேயே வந்து கட் பண்ணி விட்டுருக்கணும். நம்ம வந்து கட் பண்ணி விடாதனால இலைகளெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து செம்பருத்தி செடி. இதுவுமே நல்லா ஹைட்டாக போயிடுச்சு. பூ இன்னும் எடுக்கலை. இது ரோஸா இல்லைனா வந்து ஒயிட்டான்னு தெரியல. இந்த டவுட்லேயே இருக்கேன், எப்போ தான் அந்த பூ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த செம்பருத்தி செடியில். ஸோ பேபி பிங்க்கா இல்லை ஒயிட்டா அப்படின்றத பார்க்கலாம் அது பூ எடுத்த பிறகு. இந்த மாஞ்செடியுமே வந்து நல்லா வந்து துளுத்து வந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கத்திட்டு இருந்தார், ஐயோ செடியெல்லாம் என்ன இப்படி போட்டு கட் பண்ணி விட்டுற, எல்லா செடியுமே மரத்தை மொட்டையாக ஆக்கிட்ட, கட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்ட்டு இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், கட் பண்ணால் தான் நல்லா வந்து துளிர் வரும், அடுத்தடுத்து கிளைகளும் நல்லா வரும், கூட மாதிரி, அதாவது நம்ம ஹைட்லேயே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் மரத்தை. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் கட் பண்ணி விட்டது எப்படி இருந்ததுன்னு அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில்.
கட் பண்ண விடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி அடித்து ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜாக இருந்தது. அதனால தான் நான் அந்த கிளையவே வெட்டி விட்டேன். ஆனால் திரும்பவும் வந்து பிடிக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போது இதை வந்து அப்படியே லைட்டாக இந்த இது மட்டும் இனிக்கி எடுத்துடலாம். ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரில. இலைகளில் அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, சுருண்டு இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி செடிங்க வந்து ஹெல்த்தியே இல்லாத மாதிரி ஆகிடுது. துளிர் மட்டும் விட்டுருவோம். ஏற்கனவே இருந்த இலைகளில் இருந்தது மாதிரி ஆகிட்டு போல. ஒரு செடி வந்து சரியாக வரல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாயிடுது தெரியுங்களா? இப்போ நமக்கு எப்படி உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் செடிகளுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஸோ பழைய இலையமே எல்லாமே வந்து கிள்ளி விட்டுறேன். இது வந்து பங்கனப்பள்ளி இந்த மரம். இது வந்து பெங்களூரா. அப்படியே இப்படி போனோம்னா இது வந்து இமாம் பசன். யாருங்க, இதுவுமே கட் பண்ணி விட்ட பிறகு நல்லா வந்து துளுத்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வேஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, முட்டை ஓடு, வெங்காயத்தோல், காய்கறி வேஸ்டேஜ் இதை தான் போடுவேன். அந்த காய்கறி வேஸ்டேஜ் போட்டதுலேருந்து துளுத்து வர்றது பாருங்களேன், சேப்பக்கிழங்கு செடி நிறைய அந்த மாதிரி வருது. ஸோ இந்த செடியுமே வந்து கட் பண்ணி விட்ட பிறகு எவ்வளோ அழகாக துளுத்து வருது பாருங்கள். இதுக்குன்னு ஒரு மாதம் இருக்குது, கட் பண்ணி விட்டுறதெல்லாம் எப்போ விட்டால் நல்லா வரும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ எல்லா செடிக்கும் வந்து தண்ணி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்டன் பற்றி உங்களுக்கு ஏதேனும் டிப்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வச்சு நான் வந்து ஆர்கானிக்காக வீட்டில் வந்து செடிகளை வளர்க்குறேன். அதே மெத்தடை நீங்கள் மாடி தோட்டத்துக்குள்ளே வந்து பயன்படுத்தலாம். மாடி தோட்டத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே வந்து க்ரோத் இருக்கும். மெயின்டெனன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக.